ஏன்னா உங்களோட கேள்விக்கான பதில் என்கிட்ட இருக்கு. இதோட ஜோடி எங்க இருக்கு? கண்டிப்பா அந்த கொலுசை நான் உங்ககிட்ட ஒப்படைப்பேன். ஆனா அந்த கொலுசு எங்க இருக்குன்னு தான் எனக்கு என்னங்க? ஆனா கண்டிப்பா நான் சீக்கிரமா எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்பேன். அது வரைக்கும் நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், என்ன தொந்தரவு பண்ணாம இருங்க. தீபு தீபு சொல்றத கேளுப்பா. இது மட்டும் கொஞ்சம் வாங்கிக்க. இது மட்டும் தான் இங்க பாரு. இல்லன்னா ராதிகாமா என்ன திட்டுவாங்கப்பா. கொஞ்சம் இது கொஞ்சம் மட்டும் வாங்கிக்கயா. இந்தப்பா இத வாங்கி. மாட்டிக்கிட்டியா வா இங்க நில்லு. இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ. இப்ப மட்டும் நீ சாப்பிட்டீனா நான் உன்னை எங்க கூட்டு போவேன் தெரியுமா? ஜூக்கு கூட்டு போவேன். ஜூல என்ன இருக்கு தெரியுமா உனக்கு? உனக்கு தெரியாது, எனக்கு தெரியுமே. அங்க ஜூல பெரிய பெரிய சிங்கங்கள்லாம் இருக்கும், யானெல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் உனக்கு காட்டுறேன். என்ன இந்தா இதப்படி. அதனால நீ என்ன பண்றனா இந்த கொஞ்சம் மட்டும் சாப்பிடுவியா? நான் சாப்பிட மாட்டேன். அட தீபு நில்லு. தீபு முடியாதே, எனக்கு பிடிக்க முடியாதே. எனக்கு சாப்பாடு வேணாமே. சாப்பாடு நல்லாவே இல்ல. இத நல்லா இல்லன்றியா? இத நான் என் கையால செஞ்சது. இந்த வீட்ல எல்லாருமே இததான் சாப்பிடுறாங்க. ஆனா தம்பிக்கு மட்டும் இதெல்லாம் பிடிக்கலையா. நல்லோடனே இருக்கு, ஏன் வேணான்னு ஓடுறான்? நான் சாப்பிட மாட்டேன். தம்பி இதப்பா, இது கொஞ்சம் மட்டும் வாங்கியா. இது கொஞ்சம் மட்டும் வாங்கியா. என்னால முடியலையா. இது கொஞ்சம் மட்டும் வாங்கியா. ஆமா. அட தீபுகண்ணா, என்னால ஓடவே முடியலப்பா. நான் சாப்பிட மாட்டேன். நீ என்ன சொல்றியா அதை நான் செய்யறேன்ப்பா. இதை மட்டும் சாப்பிடுப்பா. சாக்லேட் கூட வாங்கி தரேன் கண்ணா. நான் சாப்பிட மாட்டேன். அடடா கண்ணா, பின்னாடி போவாத. அங்க பாரு நில்லு, அங்கே நில்லு. அத போட்டு உடைச்சிட்டியா? அத நீ கையால தொடாத. அத தொட்டினா அது உன் கையை கழிச்சு ரத்தம் வந்துரும்.
உனக்கு சாப்பாடு விட்டா என்னால முடியாது. சரியான பிசாச பெத்து வச்சிருக்காங்க. நான் போய் ராதிகானிய வர சொல்றேன். அது வரைக்கும் இங்கே நில்லு. ரஜன், ஆக்ராவில் மாப்பிள்ளைய வரவேற்க ஏற்பாடெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? ரொம்ப கிராண்டா கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கம்மா. நீங்க அதை பத்தி எந்த கவலையும் படாம இருக்கம்மா. அது நம்ம நினைக்கிறது அப்படியே நடக்கிற மாதிரி இருக்கணும். எனக்கு தெரியும், அவங்க அம்மா அப்பாவுக்கு திதியை கொடுத்து முடிச்ச உடனே அபே அங்க போகணும்னு தான் நினைப்பாரு. ஆக்ரா ஞாபகம் வந்துடும். பார்த்து ஜாக்கிரதை, எந்த வேலையிலையும் எந்த தடங்களும் வந்துடக்கூடாது. புரியுதா? நீங்க எதை பத்தி நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லம்மா. கவலைப்படாத அளவுக்கு பண்ணினா சந்தோஷம் ரஜன். ஆனா அம்மா, ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்குமா. என்ன? அம்மா, அபேவோட அந்த போலி அம்மா அப்பா கிடைக்கலம்மா. என்ன வளர ரஜன், அவங்க நமக்கு கண்டிப்பா கிடைச்சே ஆகணும். அவங்க கிடைக்கலன்னா எவ்வளவு பிரச்சனை ஆகும்னு தெரியுமா உனக்கு? தவறுதெல்லாம் அவங்க யார் கண்ணு முன்னாலேயோ அபே கண்ணு முன்னாலேயோ பட்டா எல்லாமே கெட்டு போயிடும். போய் அவங்கள தேட. எங்க போவியே தெரியாது, போய் தேட. ஆடா ஆண்டவா, என்ன குழந்தை அது! சரியான வாலு பயலா இருக்கான். அண்ணே அண்ணே, அந்த வாலு தீபு இருக்குல்ல, என் கையால ஒரு வாய் கூட வாங்கிக்க மாட்டேங்குது. அவன் எவ்வளவு வளர்ந்துருக்கானோ அதை விட அவன் வாலு வளர்ந்துருக்கு. அண்ணி, அந்த கன்னிகாவோட ரூம்ல ஃப்ளவர் வாஷ் இருக்குல்ல, அந்த வாலு அதையும் போட்டு உடைச்சிட்டான். என்னாலையும் முடியல. என்கிட்ட கொடுங்க வாசுன்னு, நான் அவனுக்கு கூட்டி விடுறேன். அந்த கடவுள் தான் உங்களுக்கு துணையா இருக்கணும். தீபு, கொஞ்சோண்டு சாப்பிட்டுடு. நான் சாப்பிட மாட்டேன். என் செல்லம் இல்ல, நான் சொன்னா கேப்பல்ல. முதல்ல ஓடுவா, அப்புறம் ஓடுவா. சரி, அப்படியே செய்யலாம். ஏய், பாத்து. தீபு, ஒரு நிமிஷம். இந்த கொலுசு. தீபு, இந்த கொலுசு உனக்கு எப்படி கிடைச்சது? அதோ அங்க இருந்து. அந்த பூத்தொட்டிலையா? அம்மா தான் கையில கொண்டு வந்தா அதை அங்க வச்சாங்க. தீபு, எனக்கு இந்த கொலுசு கொடுப்பியா? நான் சொன்ன மாதிரி செஞ்சாதான் நான் இந்த கொலுசு கொடுப்பேன். நீ சொல்ற மாதிரி எல்லாம் கண்டிப்பா நான் செய்வேன். இப்ப இந்த கொலுசு கொடுப்பியா? தெரியாதுங்க அம்மா. இது என்கிட்ட இருந்து தொலைச்சு போன அந்த கொலுசா, இல்ல அவர்கிட்ட இருக்கிற அந்த கொலுசா? ஒருவேளை இது நான் தொலைச்ச கொலுசா இருந்தா கண்டிப்பா அவர்கிட்ட நான் உண்மையை நிரூபிச்சிருவேன். நான் பொய் சொல்லல, உண்மையை தான் பேசுறேன்னு அப்போ அவருக்கு என் மேல நம்பிக்கை வரும். இனி அடுத்து என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன குட்டிமா, ஒன்னும் பிரச்சனை இல்லையாடா? ஏன் மூஞ்ச ஒரு மாதிரி வச்சிருக்கிற? இல்லைண்ணா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்னாச்சு? ஒன்னும் இல்ல குட்டிமா, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன்.
நேத்து ராதிகா எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிருக்கா, ஆனா இந்த வீட்டுல யாருமே ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கிறாங்க. கடவுளே, எதையாவது பண்ணுங்க. கனிகா, மாப்பிள்ளை தம்பி எங்க காணோம்? அம்மா அவர் தயாராயிட்டு இருக்கார். திதிக்கு தேவையான சாமான்லாம் வந்துருச்சுல்ல? வந்துருச்சுமா, நானே என் கையால தயார் பண்ணி வச்சிருக்கேன். சபாஷ், ரொம்ப சந்தோஷம். மா விவேகண்ணா வாசன எல்லாரும் வாங்களே. உங்க எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயம். என்னமாச்சு? அம்மா, கண்ணனுக்கு நம்ம எல்லாரும் வேண்டத்துல கேட்டுடுச்சு. ஆமா பாட்டிமா, அவருக்கு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு. பாட்டிமா, அவருக்கு ஞாபகங்கள் திரும்பிடுச்சு. உண்மையாவா சொல்ற ராதிகா? ஆமா பாட்டிமா, எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அவருக்கு இது என்னோட கொலுசுன்னு தெரிஞ்சிருச்சு. அதோட என்னோட கொலுசு அவர்கிட்ட இருந்ததுல அது ஒரு பூத்தொட்டில இருந்துச்சு பாட்டிமா. அப்படின்னா ஆமா, உங்க அறையில மேல. பாத்தீங்களா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் எந்த விஷயம் நடக்க கூடாதுன்னு பயந்தனோ அந்த விஷயம் இப்ப நடந்துருச்சு. அவருக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சு, அபய் இல்ல தேவான்னு. நான் முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன், நம்ம இங்க இருந்து பேசாம போயிடலான்னு. நான் தேவாவை இந்த சூழ்நிலையில இருந்து கொண்டு போயிடலான்னு நினைச்சேன். ஆனா நீங்க 600 கோடி சொத்து அடையணும்ன்றதுக்காக நான் சொல்றதை நீங்க கேட்கவே இல்லை. பாத்தீங்கல்ல, என்கிட்ட இருந்து எல்லாமே போயிடுச்சு. இப்ப நம்ம 600 கோடி சொத்துள்ள மகா பண்டிதரும் இல்ல, தேவாவும் இல்ல, இந்த வீடும் இல்ல. முதல்ல நீ கத்துறத நிறுத்து. நிதானமா யோசிச்சு என்ன செய்யணுங்கிறத பண்ணணும். இனிமே இவங்களை மிரட்டி எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுக்காக தான் இவ்வளவு சூழ்ச்சியுமா? இதுக்கா இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிட்டீங்க? எனக்கு சந்தேகம் வந்தது. உங்களுக்கு ஆக வேண்டிய ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஏன் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறீங்கன்னு. இந்த கேவலமான நாடகம் எல்லாரும் முன்னாடி தெரியணும்னு தான் நான் இப்படி ஒரு நாடகம் ஆடினேன். அவருக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு நான் தேவையில்லாம ஒரு பொய்ய சொன்னேன். அவருக்கு எதுவும் ஞாபகத்துக்கு வரல. ஆனா கூடிய சீக்கிரமே அவருக்கு எல்லா ஞாபகங்களும் வந்துடும். நான் அவர்கிட்ட போய் இப்பவே நடந்தது சொல்ல போறேன். இவங்களோட கேவலமான எண்ணத்தையும் அவர்கிட்ட நான் சொல்ல போறேன் பாட்டிமா. உங்க எல்லாருக்கும் தேவாவோட நல்ல குணம் தெரியும். அதை பயன்படுத்தி இவ்வளவு லாபம் அடையலான்னு பாத்திருக்கீங்களா? பணத்தையும் பதவியையும் அடையறதுக்காகவா இப்படி கீழ்த்தரமா ஒரு காரியத்தை செஞ்சீங்க? தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடந்த போட்டியில வெற்றி எங்களுக்கு தான். ராமாயணத்திலேயே மகாபாரதத்திலேயே முடிவு என்னாச்சுன்னு தெரியும்ல. அது கலியுகமா இருந்தாலும் சரி, எந்த யுகமா இருந்தாலும் சரி, பொய் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. என்னதான் சூழ்ச்சி செஞ்சு ஜெயிக்க பார்த்தாலும் நிச்சயமா உங்க தோல்வியை தான் சந்திப்பாங்க. உங்க தோல்வி இன்னையில இருந்து ஆரம்பமாயிடுச்சு. யாரையும் ஜெயிச்சதா நினைச்சு சந்தோஷப்பட வேண்டாம். அபய பொறுத்த வரைக்கும் நாங்க சொல்றதுதான் உண்மை.
அவர் என்னைக்கும் என் பேச்சை எதிர்த்து நடந்தது இல்லை, இனிமேயும் நடக்க மாட்டார். உங்களே நீங்க கடவுளா நினைச்சுக்கிட்டு பெரிய தப்பா பண்ணிடாதீங்க கார்த்தியாயினி தேவி. யார் ஒருத்தர் அவங்கள கடவுளா நினைக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு அழிவு ஆரம்பமாயிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கும் அந்த கடவுள் தோல்வியை தான் கொடுப்பாரு. தோல்வியை அனுபவிக்க போறது இப்ப உங்களோட குடும்பம் தான்மா. ஏன் எல்லாருமே மறந்தே போயிடுறீங்க? இது ஒன்றும் சத்தியயுகம் இல்லை, கலியுகம். சத்தியயுகத்தில் சொன்ன வார்த்தைகள்லாம் சத்தியயுகத்தோட முடிஞ்சு போச்சுன்னு தெரியாதா? இப்போ அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் மதிப்பு கிடையாது. ஆக்ராவில் இருக்கிற குழந்தைகளுக்கு கூட நல்லா தெரியும், இந்த கார்த்தியாயினி தேவியை எதிர்த்தா எதுவுமே நடக்காது. நான் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த முடிவை மாற்ற என்னாலேயே முடியாது. அப்படி ஒரு யோசனையை நான் செய்யவும் மாட்டேன். உங்களோட இந்த எண்ணம் அபத்தமானதுன்னு சீக்கிரமே நீங்க புரிஞ்சுப்பீங்க மாதாராம்ஜி. ஏன்னா ஆக்ரால வசிக்கிற ஒரு குழந்தைக்கு கூட நல்லா தெரியும், அதர்மத்தோட பாதையில போறவங்க எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி அவங்க தோக்குறதுங்கிறது கண்டிப்பா நடக்கும். உண்மையை மறைக்க தானே எல்லாருமே இவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்றீங்க. ஆனா உண்மை எப்பவும் முன்னால வந்து தானே நிக்குது. அதே மாதிரி தேவாவோட ஞாபகமும் சீக்கிரமாவே திரும்ப வந்துடும். நீங்க எல்லாம் நல்ல கனவு காண்றீங்க. என்னை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. கனவு காண்றது நாங்க இல்ல, நீங்க தான். கூடிய சீக்கிரமே உங்களோட இந்த பொய்யான கனவு கலையத்தான் போகுது. நாங்க அவர்கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்ல போறோம். வாங்க பாட்டிமா. எனக்கு என்னாச்சு? என்னோட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வந்துருச்சுங்க. கண்ணை என் வேண்டுதலை நிறைவேற்றிட்டாரு. என்னன்னு சொல்லுங்க. வழக்கமான அதே பழைய கதை தான் மாப்பிள்ள தம்பி. பொய்ய உண்மைன்னு சொல்றதுக்கு புதுசா ஒரு நாடகம் ஆடுறாங்க. இத பார்த்திவா, உண்மை என்ன பொய் என்னங்கிற முடிவை நீயே எடுத்துக்கோ. ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. எப்பவுமே என் தேவா தவறான முடிவை தெரியாம கூட எடுக்க மாட்டா. நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, உண்மையை நான் நிரூபிப்பேன்னு. இது அந்த உண்மை. இந்த கொலுசு